குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம நாளைக்கு நிஃப்டி 50 அண்ட் சென்செக்ஸ் அதுக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, வெள்ளிக்கிழமை மார்க்கெட் எப்படி முடிஞ்சது அப்படின்றத ஒரு கிளான்ஸ் செக் பண்ணிடலாம். லாஸ்ட்டு ஃப்ரைடே வந்து டவ் 30 ஒரு 150 பாயிண்ட் ப்ளஸில் முடிஞ்சிருக்கு. எஸ்எம்பி வந்து ஒரு 32 பாயிண்ட் ப்ளஸ்ஸு, நாஸ்டாக் வந்து 75 பாயிண்ட் ப்ளஸ்ஸு, எஃப்டிஎஸ்சி 24, சிஎஸ்சி 40 12, டேக்ஸ் வந்து ஒரு 51 பாயிண்ட் மைனஸில் முடிஞ்சிருக்கு. மற்ற நிக்கி, ஆங்சங், ஷாங்காய் கம்போசிட் இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம், அதனால் அது பார்க்க வேணாம். நம்மளோட ரூபாய் எவ்வளோ ட்ரேட் ஆகுது அப்படின்னு பார்த்தா 95, அது அங்கேயே தான் இருக்குது. அப்ரிஷியேஷன் தான், டிப்ரிஷியேஷன் ஆகிருக்கு. கோல்டு இறங்கி தான் இருக்குது, சில்வர் இறங்கி தான் இருக்குது, காப்பர் லிட்டில் பிட் ஏறி இருக்குது. யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் எல்லாம் எவ்வளோ ட்ரேட் ஆகி முடிஞ்சிருக்கு லாஸ்ட்டு ஃப்ரைடேயில் அப்படின்னு பார்த்தா 201 பாயிண்ட்டு ப்ளஸில் முடிஞ்சிருக்கு. ஆனால் அது க்ளோசிங்கு. இது எவ்வளோவில் இருக்குது? 131. இப்போது நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி எவ்வளோவில் ட்ரேட் ஆகுது அப்படின்ற மாதிரி ஒரு வாட்டி செக் பண்ணிவிடுவோம். ஏன்னா நமக்கும் நிஃப்டி 50க்கும் இது 24,200 முடிஞ்சிருக்கு. நம்ம எவ்வளோவில் முடிஞ்சிருக்கோம்? 24,206 முடிஞ்சிருக்கோம். ஸோ வித்தியாசம் ஒரு 34 பாயிண்ட் மைனஸ். 34 பாயிண்ட் மைனஸ் அப்படின்றது இங்கே இது வந்து டாலரில் ட்ரேட் ஆகக்கூடிய கிஃப்ட் நிஃப்டி. ஸோ நமக்கு அப்போது இதில் எப்படியும் ஒரு 80 பாயிண்ட்டே கேப் டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதை இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணுற நேரம் மணி 2 ஆக போகுது. ஸோ இப்போ வரையும் நமக்கு ஒரு கேப் டவுன், ஒரு 80-60 பாயிண்ட்டு கேப் டவுன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இன்றைக்கி ஒரு நாள் இருக்குது. நாளைக்கு காலையில் யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் எல்லாம் ட்ரேட் ஆகும். அப்போ இந்த 80 பாயிண்ட்டு பாசிட்டிவாக மாறத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. பிரெண்ட் க்ரூட் ஆயில் எவ்வளோவில் முடிஞ்சிருக்கு அப்படின்றத அதை ஒரு வாட்டி செக் பண்ணால் அவன் அந்த 75-76 தான் இருக்கான். லாஸ்ட்டு ஃப்ரைடே நம்ம பார்க்கும்போது 76-55 இருந்தது. இப்போவும் அதே 76 அந்த ரேஞ்சிலே தான் இருக்குது. ஸோ வாய்ப்புகள் வந்து நமக்கு ஒரு கேப் அப் வர்றதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. ஏன்னா இந்த பிரெண்ட் க்ரூட் ஆயில் ஏறவே இல்லை அப்படின்னும் போது வாய்ப்புகள் கேப் அப் வர்றதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் வேர்ல்டு மார்க்கெட் எல்லாமே பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம மார்க்கெட் திங்கக்கிழமை என்ன மாதிரி ஓப்பன் ஆகும் அப்படின்னு கேட்டால், என்னை பொறுத்தவரையும் ஃப்ளாட்டு வித்து மைல்டு கேப் அப் ஒரு 30லேருந்து ஒரு 60 பாயிண்ட்டு கேப் அப் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த இப்போ இருக்கிற ரிப்போர்ட்டு நான் இப்போதைக்கு தான் அது கேப் டவுனில் இருக்குதுன்னு தான் சொல்கிறேன். நாளைக்கு யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் ஏஷியன் மார்க்கெட்லாம் ஓப்பன் ஆகும்போது பிரெண்ட் க்ரூட் ஆயில் இந்த ரேஞ்சஸில் இருக்கும்போது நமக்கு கேப் அப் வாய்ப்புகள் தான் அதிகம். ஓகேங்களா? அதனால் ஃப்ளாட் வித்து மைல்டு கேப் அப் ஒரு 30லேருந்து ஒரு 60 பாயிண்ட்டு கேப் அப் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி நான் ப்ரிடிக்ட் பண்ணுறேன். சரி, அப்படி கேப் அப் வந்தால் எதெல்லாம் அதுக்கு சப்போர்ட்டு, எதெல்லாம் அதுக்கு ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். இந்தியா விக்ஸ் எவ்வளோ இருக்குது அதை ஒரு வாட்டி செக் பண்ணுறோம். அது பார்த்தா 12.25 தான் இருக்குது. ஸோ மார்க்கெட்டில் இதே மாதிரி ஒரு ரேஞ்ச் பவுண்டு மார்க்கெட்டாக இருந்து சடார்னு மேலே ஏறுறதுக்கோ இல்லை இறங்கிறதுக்கோ வாய்ப்புகள் இருக்குது. லாஸ்ட்டு ஃப்ரைடே எஃப்ஐஎஸும் டிஐஸும் பை தான் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ மார்க்கெட் புல்லிஷ் கண்டிஷனில் இருக்குது அப்படின்ற மாதிரி தெரியுது. மார்க்கெட் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், மார்க்கெட் வந்து அந்த 23,350க்கு மேலே க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா மார்க்கெட் 24,500 அகைன் ஒரு வாட்டி டச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் மார்க்கெட்டில் இந்த கேப்பெல்லாம் இருக்குது, இவ்வளோ பெரிய கேப் இருக்குது. அதுக்கப்புறம் கீழேயும் ஒரு கேப் இருக்குது. ஸோ அதெல்லாம் டச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எப்போ இருக்குன்னா எஃப்ஐஎஸ் செல்லிங்கில் இருந்தால், இல்லை மார்க்கெட்டில் ஏதாவது ஒரு திடீர்னு ஒரு நியூஸஸ் வந்தால். இப்போ வேறு ட்ரம்ப்பு த்ரெட்டன் பண்ணி வச்சுருக்காரு ஈரானை. என்ன பண்ணி வச்சுருக்காரு? ஈரான் மேலே ஏதாவது ஒரு போர் தொடுக்கிற மாதிரி இருந்தால் 1000 அணுகுண்டு ரெடியாக வச்சுருக்காராம். எப்போ வேணாலும் கண்ணை காமிச்சிட்டா போதுமா, ஈரான் மேலே வந்து அமெரிக்கா மழை பெய்கிற மாதிரி கொட்டி தீர்த்துருமா அப்படின்னு ஒரு த்ரெட்டன் பண்ணி வச்சுருக்காரு. இந்த மாதிரி த்ரெட்டன் ஈரான் 1000 வாட்டி கேட்டான் ட்ரம்ப்புக்கிட்ட இருந்து. அவன் அதுக்கெல்லாம் அசைக்கவே மாட்டான், அசைஞ்சு கொடுக்கவே மாட்டான்னு வச்சுங்க. அவர் ஒரு த்ரெட்டன் பண்ணி வச்சுருக்காரு. மார்க்கெட்டில் இந்த ஒரு விஷயம் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த த்ரெட்டன்லாம் ஒன்றுமே இருக்காது மார்க்கெட்டில். ஏன்னா இது மாதிரி மார்க்கெட் 1000 த்ரெட்டனை கேட்டுடுச்சு. இதுதான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு மைனஸ் நியூஸு. மற்றபடி பார்த்தா பாசிட்டிவ் நியூஸு எஃப்ஐஎஸ் பையில் இருக்கான் வெள்ளிக்கிழமை. அதுவும் 2,500 கோடிக்கு மேலே பை பண்ணி வச்சுருக்கான். டிஐஸும் பை பண்ணி வச்சுருக்கான். இது ஒரு பாசிட்டிவ் நியூஸு. டிசிஎஸ் ரிசல்ட்டு ஒரு பாசிட்டிவ் நியூஸு. இன் ஃபியூச்சர்ஸ் வரக்கூடிய எல்லா ஐடி ரிசல்ட்டும் கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ப ஆரம்பிச்சிடும் மார்க்கெட்டு.
மார்க்கெட்டில் எல்லாமே ஒரு பாசிட்டிவிட்டியாக தான் இருக்குது. க்ரூட் ஆயிலும் அதே ரேஞ்சில் இருக்குது. எந்த ஒரு முன்னேற்றமும் Brent க்ரூட் ஆயிலில் தெரியல. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கேப் அப் வர்றதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்படி மார்க்கெட் கரெக்ஷன் வந்தாலும் அகைன் மேலே போகிறதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. அதே மாதிரி லாஸ்ட்டு ஃப்ரைடே வேர்ல்டு மார்க்கெட் எல்லாம் பார்த்தா எல்லாமே பாசிட்டிவில் தான் முடிஞ்சிருக்கு. அந்த டாக்ஸ் மட்டும்தான் ஒரு 51 பாயிண்ட்டு மைனஸில் முடிஞ்சிருக்கான். மற்றபடி எல்லாமே பக்காவாக இருக்குது. அப்போ திங்கட்கிழமை கண்டிப்பாக ஒரு கேப் அப் ஓப்பனிங் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். கேப் அப் ஓப்பனிங் வந்துட்டு இன்ட்ராடே டைமில் ப்ராஃபிட் புக்கிங் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டால் அதுலேயும் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஓகேங்களா? இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய நியூஸு. ஸோ எல்லா நியூஸுமே எனக்கு தெரிஞ்சு பாசிட்டிவிட்டியாக தான் இருக்குது. ட்ரம்ப் த்ரெட்டனை தவிர மற்றது எல்லாமே நல்லா தான் இருக்குது. பேங்க் செக்டாரெல்லாம் ரக்கையை கட்டி பறந்தான் வெள்ளிக்கிழமை. HDFC, ICC, SBI பேங்க்கு இதெல்லாம் மேலே போச்சுன்னா நிஃப்டி 50 ஆட்டோமேட்டிக்காக மேலே போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. க்ரூட் ஆயில் விலையும் கம்மியாக இருக்குது. இதுக்கு மேலே என்ன வேணும் இந்தியாவுக்கு? ஒரு டெக்னிக்கல் வியூ பார்த்தா மார்க்கெட் புல்லிஷ் கண்டிஷனில் இருக்குது. ரியலாக மார்க்கெட் ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகிடுச்சா அப்படின்னு கேட்டால் 24,355க்கு மேலே அது ஸ்ட்ராங்காக க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா மார்க்கெட் மேலே போகிறதுக்கு ஒரு 200 பாயிண்ட் மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த வீக்குக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட் என்னை பொறுத்தவரையும் ஓரலாக சொன்னோம்னா சப்போர்ட் வந்து 24,100, 24,000, 23,900. ஓகேங்களா? 23,900 வந்தாவே இந்த கேப்பை ஃபில் பண்ணிவிடும் மார்க்கெட்டு. இது ஓரலாக நான் சொல்கிறது இந்த வீக்குக்கான சப்போர்ட்டு. ரெசிஸ்டண்ட் பார்த்தா 24,300, 24,450, 24,500. 24,500க்கு மேலேயும் மார்க்கெட் ஃபர்தராக நல்லா ப்ரோக்ரஸ் பண்ணி மேலே போச்சுன்னா மார்க்கெட் இன்னும் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ 24,500 தாண்டுறது கஷ்டம். பார்ப்போம். 24,500க்கு இந்த வாட்டி அகைன் மார்க்கெட் போச்சுன்னா பெரிய லெவலில் ஷார்ட் கவரிங் ரேலி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. இல்லை 24,100, 24,000 மார்க்கெட் உடைச்சா மார்க்கெட் ப்ராஃபிட் புக்கிங் மறுபடியும் ப்ராஃபிட் புக்கிங் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கான மார்க்கெட் இப்படி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஓரலாக சொல்கிறேன். நம்ம கேண்டில் ஸ்டிக்ஸை வச்சு பார்த்துருவோம். லாஸ்ட்டு ஃப்ரைடே முடிஞ்சது 24,211 முடிஞ்சிருக்கு. வெயிட்டட் ஆவரேஜில் 24,206ன்னு காட்டுறான். ஒரு கேப் அப் வாய்ப்பு என்னை பொறுத்தவரையும் ஒரு 60% கேப் அப் வாய்ப்பு தான் இருக்குது. அப்படி இருந்து மார்க்கெட் கேப் அப்பில் வந்து போய் அது டச் பண்ண ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட் எதுவாக இருக்குன்னா 24,295 அதுதான் 300. அதை ஸ்ட்ராங்காக உடைச்சா 24,355. அதாவது அந்த கேப்பு நான் இந்த கேப்புக்கு மேலே க்ளோஸ் ஆகணும்னு சொன்னது இந்த ரீசன் தான். அதுக்கு மேலேயும் மார்க்கெட் போகுதுன்னா 24,468. இதுதான் அடுத்து மூணாவது ரெசிஸ்டண்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு கேப் அப் வரணும். கேப் அப் வந்தால் மார்க்கெட் மேலே போனால் 24,000 இந்த 24,300 ரெசிஸ்டண்ட்டு தொட்டு இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் 24,355 செகண்ட் ரெசிஸ்டண்ட்டு, தேர்டு 24,468. இல்லை ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் அப்படி வர்றதுக்கு வாய்ப்பு எவ்வளோ இருக்குன்னா ஒரு 30% ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங், அதாவது ஒரு 10லேருந்து ஒரு 20க்குள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படின்னா இந்த பேஸ் லைன்லேயே மார்க்கெட் கொஞ்சம் ஒரு 20 பாயிண்ட்டுக்கு மேலே ஓப்பன் ஆகிட்டு அங்கேயே மறுபடியும் மார்க்கெட் ட்ரேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது வந்து ஒரு 30% தான். கேப் டவுன் வாய்ப்பு ஒரு 10% தான் எனக்கு தெரிஞ்சு இருக்குது. அப்படி கேப் டவுன் ஓப்பனிங் வந்தால் இந்த பேஸ் லைன் கீழே வந்தால் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு 24,081. அதான் 24,100ன்னு சொன்னால எப்பயுமே மார்க்கெட்டு ரவுண்ட் நம்பரை வந்து டச் பண்ணிவிட்டு உடனே ஏறாது. அதுக்கு கீழே ஒரு 10-15 பாயிண்ட் இறங்கும். இதை பல தடவை நம்ம செக் பண்ணால் அப்படி தான் இருக்கும். அதனால தான் நான் 24,100 சொல்லாமல் 24,081 சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? இது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. அதை ஸ்ட்ராங்காக உடைச்சதுன்னா இந்த கேப்பு, இந்த வெள்ளிக்கிழமை வந்த கேப்பு 23,983 இருக்குது. இதையும் மார்க்கெட் உடைக்குது அப்படின்னா அதுக்கப்புறம் இருக்கிற சப்போர்ட்டு 23,985. ஓகேங்களா? இந்த 3 வந்து நாளைக்கு நிஃப்டி 50ல் இன்ட்ராடே லெவல்ஸாக ஆக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இந்த 3 லெவல்ஸ் இது நிஃப்டி 50ல். சென்செக்ஸில் பார்த்தோம்னா சென்செக்ஸில் ஒரு கேப் அப் ஓப்பனிங் வருது அப்படின்னா இந்த பேஸ் லைனுக்கு மேலே இந்த ஆக்சுவலி க்ளோசிங் வந்து 77,592.
வெயிட்டட் ஆவரேஜ் க்ளோசிங் 77,569. ஸோ ஒரு 30 பாயிண்ட் வித்தியாசம் இருக்குது. ஒரு கேப் அப் ஓப்பனிங் வந்தால் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு 77,844, இது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு. அதுக்கப்புறம் இருக்கிற ரெசிஸ்டண்ட்டு இந்த கேப்பு 78,083. ஓகேங்களா? அதுக்கும் மேலே மார்க்கெட் போகுதுன்னா இதுக்கு இந்த 2 ரெசிஸ்டண்ட்டே ரொம்ப லாங்காக இருக்குது. ஸோ மார்க்கெட் அது வரையும் போகிறதே அதிகம்தான். 3வது ரெசிஸ்டண்ட்டு போகிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். இருந்தாலும் நான் போட்டு வச்சுருக்கேன் 78,422. என்னை பொறுத்த வரையும் மேக்ஸிமம் இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எஃப்ஐஎஸும் பையிங்கில் இருக்காங்க, டிஐஸும் பையிங்கில் இருக்காங்க. எஃப்ஐஎஸ் மண்டே பையிங் பண்ணால் டிஐஸ் கண்டிப்பாக செல்லிங் தான் பண்ணுவாங்க. ஏன்னா காலங்காலமாக பையிங்கே தான் பண்ணிகிட்டு இருக்கான். எங்கேயாவது ஒரு இடத்துல ப்ராஃபிட் புக்கிங் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இப்போ எஃப்ஐஎஸ் வந்து ஸ்ட்ராங்காக 2,300 கோடிக்கு மேலே கேஷ் மார்க்கெட்டில் பை பண்ணி வச்சுருக்கான் வெள்ளிக்கிழமை. அப்போது டிஐஸ் அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. எது இருந்தாலும் தோன்றதுக்கெல்லாம் மார்க்கெட்டில் இடம் கிடையாது. ஆக்சுவல் ரிசல்ட் என்னவோ அதுக்கு தான் அங்கே பலன். நம்ம அது ரிப்போர்ட் வந்தால் தான் தெரியும் சாயங்காலத்தில். ஓகேங்களா? இது என்னுடைய அபிப்பிராயம்தான். இல்லை ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் கிடைக்குது அப்படின்னா சென்செக்ஸில் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு இங்கே தான் இருக்குது. எங்கே இருக்குது? 74,190, அதாவது 200. ஒரு 300 பாயிண்ட்டுக்கு கீழே இருக்குது அந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. அதை உடைச்சிதுன்னா இந்த கேப்பு வெள்ளிக்கிழமை கேப் அப் ஆச்சு பார்த்தீங்களா, அந்த கேப்பை ஃபில் பண்ணும். அது எங்கே இருக்குன்னா 76,825 இருக்குது. அதுக்கும் கீழே மார்க்கெட் வருதுன்னா 3வது சப்போர்ட்டு இங்கே இருக்குது. மூணாவது சப்போர்ட் இங்கே இருக்குது. அது எங்கே இருக்குன்னா 76,581 இருக்குது. 4வது சப்போர்ட்டு 76,306 இருக்குது. இந்த 4 சப்போர்ட் போதும். நாளைக்கு சென்செக்ஸில் இன்ட்ராடே லெவல்ஸை ஆக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஓகேங்களா? இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கான நிஃப்டி 50 அண்ட் சென்செக்ஸ் இதுக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டு. இங்கே நான் ஒரு டிஸ்க்ளைமர், இங்கே நான் கோடிட்டு காட்டியிருக்க இந்த ரெட்டு, இந்த ப்ளூ, இந்த க்ரீன், இந்த லைன்லாம் ட்ரேடிங் ரெக்கமெண்டேஷன் லைன்ஸ்லாம் கிடையாது. இந்த லைன்ஸை நம்பி எந்த ஒரு ட்ரேடும் பண்ணாதீங்க. ட்ரேட் பண்ணிங்கன்னா முழுக்க லாஸ் ஆகிறதுக்கான அபாயம்தான் அதிகம். ஓகேங்களா? நான் சொல்கிற அட்வைஸ் என்னென்னா, ஒரு இந்த மணியை மட்டும் ஐடிஎம்மை மட்டும் ட்ரேட் பண்ணுங்கள். நீங்கள் ட்ரேட் பண்ணுற மாதிரி இருந்தால் உங்களோட எண்ணம் ஃபுல்லாக ஐடிஎம்மை நோக்கி இருக்கட்டும். அதுதான் உங்களுக்கு வெற்றிக்கான வழி இருக்கக்கூடிய ஒரே ஸ்ட்ரைக் ப்ரைஸ். இதுதான் நாளைக்கு மார்க்கெட்டில் இப்படி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் நம்புகிறேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு 60% கேப் அப் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைனாலும் ஒரு 30% வந்து ஃப்ளாட் வித்து கேப் அப் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. 10% தான் ஒரு கேப் டவுன் வரும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. இருக்கிற ஒரே நெகட்டிவ் நியூஸு, இந்த அமெரிக்கா வந்து ஈரானுக்கு கடுமையான எச்சரிக்கை விடுத்திருக்காரு. ஈரானை ட்ரம்ப் வந்து மிரட்டிக்கிட்டு இருக்காரு. அதை தான் நியூஸஸ்லாம் நம்ம பார்க்குறோம். ட்ரம்ப் த்ரெட்டன் டு ஈரான் அப்படின்ற மாதிரி. இது மாதிரி வார்னிங் எத்தனை வாட்டி நம்ம பார்த்துட்டோம் இந்த 5-6 மாதத்தில். இது 10ஓட இது ஒரு 11, அவ்வளோதான். மார்க்கெட் சும்மா இதுக்கெல்லாம் ரியாக்ட் பண்ணுமா அப்படின்னு கேட்டால் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. பார்ப்போம். எது இருந்தாலும் நாளைக்கு காலையில் ஒரு 6:30 மணிக்கே தெரிஞ்சிடும் கிஃப்ட் 50 ட்ரேட் ஆகிறது. ஏஷியன் மார்க்கெட்டும் யூஎஸ் ஃபியூச்சர்ஸும் காட்டி கொடுத்துரும். பிரெண்ட் க்ரூட் ஆயில் காட்டி கொடுத்துரும். மார்க்கெட்டு என்னமா ஓப்பன் ஆக போகுது அப்படின்றத அதை வச்சு நம்ம அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் பண்ணிக்க வேண்டியது தான். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நாளைக்கு இன்ட்ராடே காலத்தில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.